வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இப்போ ஒரு சிம்பிள் முத்ரா, ஆனால் அதோட யூசஸ் அதிகம். அந்த முதிரை என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. கண்களை மூடி முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி அமர்ந்துக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற முதிரை வயிற்றுக்குள்ளே குடல் புண்கள் இருக்குல்ல, அதுக்குள்ள வராமல் தடுக்கக்கூடிய முதிரை. இப்போ எப்பயுமே முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நேரம் நிமிர்ந்து பிரீத் வாட்ச் பண்ணணும். ஸோ ஜோதி மேம் அது செஞ்சிட்ருக்காங்க. இப்போ எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கணும். எடுத்ததும் முதிரை பயிற்சி அப்படியே கை விரல்களை இணைத்து செய்யக்கூடாது. இதுதான் ப்ரொசீஜர் பிரகாரம் செய்கிறப்ப தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும். ஓகேயா? பிரீத் வாட்ச் ரொம்ப முக்கியம். ஒரு 10 செகண்ட்ஸ் 10 பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட், அதை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணாலே போதும், ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறதுனால கண்களை திறந்து நீங்கள் கை விரல்களை இணைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதிரையோட பொசிஷன் ப்ரொசீஜர் பிரகாரம் போய் உட்காந்து பொசிஷன் போயிடலாம். இப்போ நம்ம செய்கிற முதிரையோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமித்து முதிரை. அந்த முதிரையோட பெயர் இணைப்பு சமித்து முதிரை. அப்போ அந்த முதிரை எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். ஓகே மேம். இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வலது கையில் கட்டை விரலின் நுனியுடன் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் நுனியை இணைக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி இருக்கணும். இப்போ இடது கையில் மோதிர விரலின் நுனியையும் கட்டை விரலின் நுனியையும் இணைக்க வேண்டும். கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மற்ற விரல்கள் தரையை நோக்கி நீட்டிருக்க வேண்டும். ஒரு தடவை கைகளை மேலே வச்சு காமிச்சிருங்க மேம். ஓகே, இப்போ கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஓகே. இப்போ மடி மீது வச்சுக்கோங்க ப்ரொசீஜர் பிரகாரம். இப்போ மடி மீது கை விரல்களை வச்சுருக்காங்க. விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களோட எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிவிட்டு மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ நிறைய முதிரைகள் 2 கையிலையும் ஒரே மாதிரி உள்ள விரல் இணைப்பில் இருக்கணும், அழுத்தத்தை கொடுப்போம். சில முதிரைகள் இந்த மாதிரி மாறுபடும். இப்போ நீங்கள் இந்த கையில் ஒரு முதிரை அமைப்பு, இந்த கையில் ஒரு விரல் அமைப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு கைகளையும் ஒவ்வொரு முதிரை விரல்களோட இணைப்பு மாற்றி வச்சும் உங்களுக்கு முதிரைகள் இருக்குது. அதோட பலன்கள் வேறுபடும். ஓகேயா? இப்போ நாங்களும் ஜோதி மேம் முதிரையோட அந்த அழுத்தத்தை ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. குடலில் இருக்க புண்கள் இருக்கும். சில பேருக்கு குடலில் இது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும்பாங்க. அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்லாம் இந்த முதிரை செய்கிறப்ப க்யூர் ஆயிரும். இப்போ நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பழையபடி வீடியோக்கு போயிடுவோம். கையில் கொடுத்துருக்க மைல்டு ப்ரெஷரை வாட்ச் பண்ணிவிட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கண்களை திறந்து. இப்போ தேவைப்படுறவங்க காலையிலையும் ஈவினிங்லேயும் இந்த முதிரையை ஒரு 3 மினிட்ஸ் கிட்டக்க செஞ்சுக்கலாம். இல்லை நார்மலாக தான் இருக்கோன்னா பின்னாடி எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை செஞ்சாலே போதும். மார்னிங் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.